ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பர் டேஸ்டியான மேங்கோ சார்பே எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அட ஆமாங்க, மாம்பழம் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க மாம்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என் பையனை மாதிரி ஏமாந்து சாப்பிட்ருவாங்க. என் பையனை பொறுத்த வரைக்கும் அது சார்பேலாம் இல்லைங்க, மேங்கோ ஐஸ்கிரீம். சரி வாங்க சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? நல்ல பழுத்த மாம்பழமா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகி கெட்டியாக இருக்கும். இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ண போகிற மாம்பழம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தேன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துட்டு லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா போதும். சூப்பரான மேங்கோ சார்பே ரெடி ஆகிடும். மாம்பழம் சாப்பிடாத ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஏமாற்றிடுங்க. பாய்.